எல்லாருக்கும் ஹாய். ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறாங்களே, சரி அதை விடுங்க. இன்றைக்கி நம்ம என்ன படம் பார்க்க போகிறோம்னா, ரொம்பவே சூப்பரான ஒரு கொரியன் மூவி தான் பார்க்க போகிறோம். எப்பவும் போல் லவ் மூவி தான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, ஓகேவா? ரொம்பவே ஃபீல் குட்டாக இருக்கும். இதுக்கு ஒன்லைனர் தேவையில்லைன்னு கூட சொல்லலாம். இந்த மூவியோட பேர் என்னென்னா பி வித் யூ அப்படிங்கிற ஒரு கொரியன் மூவி தான். ரொம்பவே சூப்பராக இருக்கும். என்னையை நம்பி காட்டுக்குள்ளே வாங்க, ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது யுவர் வாய்ஸ் தமிழ். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு கதையை தான் சொல்கிறாங்க. அது என்ன கதைனா, ஒரு உலகத்தில் எல்லாம் இறந்து போனவங்கெல்லாம் மேகலோகன்னு ஒரு உலகத்தில் தான் வாழ்வாங்களாம். எல்லாம் அந்த உலகத்தில் அந்த இறந்து போனவங்களாம் இருக்காங்கள, அவங்க கீழே அவங்க குடும்பத்தெல்லாம் பார்த்து அழுதுகிட்டு இருப்பாங்களாம். இந்த கதையிலேயே ஒரு பெண் குயின் அப்படி தான் கீழே அவங்க பசங்க அவங்க ஹஸ்பண்டெல்லாம் பார்த்து அழுதுகிட்டு இருக்கு அந்த பெண்குயின். ரொம்பவே மழைக்காலம்லாம் வரும்ல, அப்போ அந்த மழைக்காலத்தோட ஒரு ட்ரெயினும் வரும் போல். அந்த ட்ரெயினை பிடிச்சி அப்படியே நம்ம பெண்குயின் யாருக்குமே தெரியாமல் நம்ம பூமிக்கு வந்துடுது. மழை காலத்தில் மட்டும்தான் அந்த ட்ரெயின் வரும். அந்த ட்ரெயினை பிடிச்சி வந்துடுது. நம்ம பிள்ளைங்களெல்லாம் பார்க்கணுன்னு கரெக்டாக அந்த ஸ்டேஷன்லேயும் ட்ரெயின் வந்துடுது. வெளியே வந்து பார்த்தா ஏதோ அழுகிற குரல். என்னென்னு பார்த்தா நம்ம பெண்குயின் குட்டி அங்கே தனியாக உட்காந்துருக்கு. நம்ம பெரிய அம்மாவை பார்த்தோன்னே அந்த பெண்குயின் குட்டிக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. வந்துக்கிற 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. என்ன மாயமோ மந்திரமோ தெரிலங்க, அப்போலேருந்து அவங்க வாழ்க்கை அதே மாதிரி பழையபடி மாறிடுச்சு. 2 பேரும் சேர்ந்து ரொம்பவே சந்தோஷமாக விளாட்றாங்க. அவங்க குடும்பமும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அப்போ மழைக்காலம் முடிய போகிற ஸ்டேஜுங்க. அப்போ ஒரு ஃபெரரி மழைக்காலம் முடிய போகுது, நீ உடனே மேகலோகத்துக்கு போயிடணும், இல்லைன்னா உன் பிள்ளைய கடைசி வரலும் பார்க்காம நீ போயிடுவ அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோடனே இந்த பெண்குயின் நமக்கு ரொம்பவே சேடாகிடுது. பரவாயில்லன்னு சொல்லி கிளம்பி தானே ஆகணும். ஆனால் இந்த தடவை குட்டி பெண்குயின் ரொம்பவே சந்தோஷமாக தான் வழி அனுப்பி விடுது. கடைசியாக ஒரு தடவை ஹக் பண்ணிட்டு நம்ம பெண்குயினை வழி அனுப்பி வச்சிட்றாங்க. அப்புறம் நம்ம திரும்ப மேலே மேகலோகத்துக்கு பெண்குயின் வந்துடுதா. இந்த தடவை கீழே பார்க்குது, ஆனால் இந்த தடவை அழுகலை. ரொம்பவே சந்தோஷமாக கீழே இருக்க பசங்களை பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க. இதுதான் இந்த கதை அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை மூடி வைக்கிறாங்க. யார் மூடி வைக்கிறாங்க? நம்ம குட்டி தம்பி தான் மூடி வைக்கிறான். நம்ம படத்தோட கதையோட ஹீரோ தான் அங்கே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறது. என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நம்ம குட்டி தம்பி பிறந்தனால தான் நம்ம ஹீரோயின் இறந்து போயிட்டாங்க. அவங்க ஹீரோயின் இறந்தனால தான் இன்றைக்கி அதை ஏன் நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. நம்ம குட்டி தம்பியும் அதுக்கு தெரியும், அவன் பிறந்தனால தான் அவங்க அம்மா இறந்தாங்கன்னு. சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையிலேயே ஆகுது. அவங்க அப்பா வேகமாக எந்திரிச்சு எங்கேயே போகிறாரு. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வேலை செய்கிற இடத்துக்கு தான் போகிறாரு. அவர் எங்கே வேலை செய்கிறாருன்னா ஒரு ஸ்விம்மிங் பூலில் க்ளீனராக வேலை செய்கிறாரு. காலங்காத்தால் எல்லாத்தையும் வேகமாக க்ளீன் பண்ணிட்டு, அப்புறம் அவங்க பையனுக்கு ஒரு ஸ்கூல் இருக்குல்ல, போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணணுன்னு எல்லாத்தையும் வேகமாக முடிக்கிறாரு. முடிச்சுட்டு போய் அவங்க பையனுக்கும் ரெடி பண்ணுறாரு. இந்த ப்ரெட் ஆம்லேட்டு அதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு, எங்கடா இருக்க, வாடா சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குட்டி பையனை தான் தேட போகிறாரு நம்ம ஹீரோ. அவன் எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா தூங்கலை. அவன் எங்கடான்னு பார்த்தா கபோர்டுக்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்கிறியான். கபோர்டுக்குள்ளேருந்து எழுந்திரிச்சு வேகமாக ஓடுறியான். எங்கப்பா ஓடுற தம்பி அப்படின்னு பார்த்தா நம்ம டிவியை போடுறியான். இன்றைக்கி வானிலை அறிக்கை என்ன சொல்கிறாங்க, எப்போ மழை பெய்யும்னு. ஏன்னா அந்த கதையில் இவன் உண்மையிலே நம்பிக்கிட்டு இருக்கான். வானிலை அறிக்கையில் இன்னும் கொஞ்ச நாளில் மழை காலம் ஆரம்பிச்சிரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோடனே பையனுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. மழைக்காலம் ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு இவன் போய் எங்கள் அப்பாட்ட சொல்கிறான். அப்பா நீங்கள் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கீங்களே என்னைய மாதிரியே அப்படின்னு. ஏன்ப்பா தம்பி அப்படின்னு சொல்லல, ஏன்னா நம்ம அம்மா தான் வந்துடுவாங்கல்ல மழைக்காலம் ஆரம்பித்தோடனே அப்படின்னு நம்ம குட்டி தம்பி அவங்க அப்பாட்ட கேட்குறான். அவங்க அப்பாவும் அப்படி நடந்தால் நல்லா தான் இருக்கும், சரி நீ இப்போ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நம்ம குட்டி தம்பியை சாப்பிட வைக்கிறான். ஆக்சுவலாக நம்ம குட்டி பையனுக்கு ஒன்றுமே தெரியாது. ஒரு ஷார்ப்னர் செய்வது கூட அவங்க அப்பா தான், அதாவது நம்ம ஹீரோ தான் பண்ணி தரணும். பட்டன் கூட பாருங்கள் தலைவன் தப்பாக போடுறியான். வானிலை அறிக்கையில் மழை பெய்யுன்னு சொல்லிட்டாங்களே, அவ்வளோதான் நம்ம தலைவன் ரெயின் கோட்லாம் போட்டு ரெடியாக இருக்கியான். ஏன்டா ரெயின் கோட் போட்டிருக்க? அப்பா இன்றைக்கி மழை பெய்ய போகுதுப்பா அப்படின்னு சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா கிளம்பும்போது அங்கே ஹீரோயினோட ஃபோட்டோ இருக்குமா, அதில் ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு அப்படியே போகிறாரு. நம்ம ஹீரோவும் நம்ம குட்டி பையனை ஸ்கூல் கிளப்பிவிட போகிறாங்க. ஸ்கூலில் அப்படியே கிளப்பி விட்டு நல்லா படிக்கணும், ஓகேவா அப்படின்னு சொன்னோடனே ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம குட்டி தம்பி ஹீரோக்கு ஒரு யூஸ் கொடுத்துட்டு அப்படியே ஓடி போயிடுறான். நம்ம ஹீரோ திரும்பவும் அந்த ஸ்விம்மிங் பூலுக்கே வந்துட்டான். ஏன்னா அங்கே ஃபுல் டைம் ஜாப் போல். அங்கே ஒரு பொண்ணு வேலை செஞ்சிட்ருக்கோம். அந்த பொண்ணுக்கு ஹீரோ மேலே ஒரு கண்ணாகவே இருக்கும். நம்ம ஹீரோக்கு அதெல்லாம் அதை பற்றி கவலையே இல்லை, அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பட்டனை கரெக்டாக போடுங்க, தப்பாக போட்டிருக்கீங்க பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்தோன்னே அங்கே இருக்க ஓனர் இருக்கான்ல, ஸ்விம்மிங் பூலோட ஓனர் இருக்கும்போது கடுப்பாயிடுது. ஏன்னா அவனுக்கு இந்த புள்ள மேலே ஒரு கண்ணு. காஃபி சாப்பிட்றீங்களா மேடம் அப்படின்னு கரெக்ட் பண்ண பார்க்கல. இல்லை நான் ஏற்கனவே குடிச்சிட்டேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, ஹீரோ எல்லா வேலையும் முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்கல. எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். அந்த பயம் இருக்கட்டும்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 காஃபியை ஒத்தால குடிச்சிட்டு போறியா அந்த ஓனரு.
ஓனருக்கு ரொம்ப கொழுப்பாக இருக்கும் போல். ஏன்னா அங்கே ஹீரோ வேலை செஞ்சிட்ருக்கான். அதை பார்த்து பொறுக்க முடியாமல், உனக்கு தண்ணினா பயம்னு சொன்னில்ல ஹீரோ. ஆமாம், தண்ணினா பயம். இப்போ பாரு அப்படின்னு சொல்லி அவனை தள்ளிவிட பார்க்கையில் ஹீரோ கரெக்டாக நவுந்துடுறான். அதனால் அவன் கீழே வந்துடுறான். செம்மையான டுல்கலே பல்ப் வாங்கிடுறான். இப்போ ஒரு பேக்கரியை தான் கட்டுறாங்க. அதுக்குள்ளே ஒருத்தர் இருக்கான்ல, இவன் தான் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு. என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னா, ஹீரோக்கு 2வது மேரேஜ் பார்க்க மாமாவில் பார்த்துட்டு இருக்கான். ஏதாவது பொண்ணு அழகாக இருந்தால் ஹீரோக்கு செட் பண்ணி கொடுக்கலான்னு. அப்போ தான் ஒரு பொண்ணு கரெக்டாக மாட்டுறாங்க. நம்ம ஃப்ரெண்டுக்காரன் கரெக்டாக ரெடியாகி நிற்கிறேன், ஏதாவது பேசலான்னு. அவன் கரெக்டாக காசை மட்டும் கொடுத்துட்டு போயிடுறாங்க. ரொம்பவே அழகாக இருக்காங்க போல். அதான் பார்த்து வச்சிடுறான் ஹீரோக்கு. அவங்க போனோடனே கரெக்டாக நம்ம குட்டி தம்பி ஸ்கூல் முடிச்சுட்டு வரானா, ரொம்பவே சோகமாக வரான். ஏன்டா இவ்வளோ சோகமாக வர அப்படின்னு கேட்கல. அது என்னென்னா, ஸ்கூலில் வந்து ரன்னிங் காம்படிஷன் இருக்கா அங்கிள், அதுவும் பேரண்ட்ஸோடு சேர்ந்து ஓடணுமா. எங்கள் அப்பா வர அவ்வளோ வேகமாக ஓட மாட்டார், அதான் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்கேன் அங்கிள் அப்படின்னு ரொம்ப சோகமாக சொல்கிறான் நம்ம குட்டி தம்பி. இதை கேட்டோன்னே, இவ்வளோதானா, சரி நான் ரொம்ப வேகமாக ஓடுவேன், என் கால் ரொம்பவே பெருசு உங்கள் அப்பாவோட, நான் வேணால் அந்த போட்டியில் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுற. அப்படியே அங்கிள், ஓகே, ஆனால் உங்கள் கால் குட்டியாக இருக்கே. என்னது, என் கால் குட்டியாக இருக்காடா, நீ பாரு என் கால் தான் ரொம்ப பெருசு, வேணால் தொட்டு பாரு அப்படின்னு சொல்லிடல. அங்கிள், என்ன அங்கிள் இவ்வளோ கொள்ளுன்னு இருக்கு, டேய் அது என் தொப்படா, அது கீழே தொட்டு பாடுறா. ஓ ஆமாம் பெருசாக தான் இருக்குது அங்கிள். ஓகே, நம்ம 2 பேரும் போட்டியில் ஜெயிக்கிறோம், கலக்கிறோம், கப்பை தட்டி தூக்குறோம். அப்படியா, சரி அங்கிள் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஜாலியாகிடுறான் நம்ம குட்டி பையன். கரெக்டாக இந்த டைமில் நம்ம ஹீரோ வந்துடுறான். நடந்த விஷயத்தெல்லாம் நம்ம ஹீரோகிட்ட சொல்கிறான் நம்ம குட்டி பையன். நானும் அங்கிளும் அந்த காம்படிஷனில் கலந்து கப்பை தூக்க போகிறோம்ப்பா அப்படின்னு ரொம்ப ஜாலியாக சொல்கிறான். இதுக்கிட்டே நம்ம ஹீரோ ஓகேடா நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணுறான். கரெக்டாக நம்ம ஃப்ரெண்டுக்காரன் அந்த பிள்ளைய பற்றி சொல்ல வரையில் நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுறான். அடுத்த நாள் காம்படிஷனும் வருது. நம்ம ஃப்ரெண்டுக்காரன் தான் வந்திருக்கான். நம்ம ஹீரோவும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவன் பையன் எப்படி விளாட்றான்னு பார்க்க போகலான்னு பார்க்கையில் கரெக்டாக அந்த ஓனர் வந்துடுறான். இங்கே வா, ஒரு பல்பு மாட்டிருக்கு, அதை சரி பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி அப்போ கூட ஒரு வேலை வைக்கிறான். இவனை பார்த்தா நமக்கே ரொம்ப கடுப்பேறுதுங்க. கரெக்டாக அவன் உட்காந்துக்கிட்டு நம்ம ஹீரோ வேலை அங்கே விட்றான். அப்படியே அந்த காம்படிஷன் சைடு ஆகிக்கிட்டு இருக்கையில் நம்ம ஃப்ரெண்டுக்கார தான் நல்லா ஓடணும் சரியா, அப்போ தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் ஜெயிக்க முடியும்னு நல்லா சேர் பண்ணிகிட்டு இருக்கையில் அங்கே 4 பசங்க கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு அந்த யூனிஃபார்ம் மாற்றா, ஏன்னா ஒரிஜினல் அப்பா தான் இந்த போட்டியில் கலந்துக்க முடியுமா அப்படின்னு சொல்ல இல்லை. சரின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன் என் யூனிஃபார்ம் தந்துடுறான். என் ஃப்ரெண்டுக்கார்ட்ட இந்த யூனிஃபார்மை கழட்டுங்க. ஏன்ப்பா தம்பி, ஏன்னா நீங்கள் எங்கள் அப்பாவே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஸ்பாயில் பண்ணிடுறேன் நம்ம ஃப்ரெண்டுக்காரனை. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டுக்காரனும் யூனிஃபார்ம் கழட்டி கொடுக்கையில் கரெக்டாக அந்த பசங்கக்கிட்ட கொடுக்க போயில தான் நம்ம ஹீரோவோட என்ட்ரி. அப்படியே வந்துட்டு வாடா ஓடலாம், நல்லா ஜாக்கிங் தான் பண்ண முடியும், மற்ற வேலையெல்லாம் நீ தான் பார்க்கணும் ஓகேவா அப்படின்னு சொன்னேன். ஓகேப்பா அப்படின்னு நம்ம குட்டி பையன் சூப்பராக சொல்கிறான். ஓகேவா, ரன்னிங் காம்படிஷனில் கலந்துக்கலான்னு இவங்க 2 பேருமே கலந்துக்கிறாங்க. போட்டியும் தொடங்கிடுது. எல்லாம் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோரும் அப்படியே அவங்க பசங்கக்கிட்ட அந்த ஸ்டிக்கை கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோவும் கரெக்டாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். நம்ம குட்டி தம்பி அறியான், ஆனால் அவன் தான் ரொம்ப கடைசியாக வரையான். நம்ம ஹீரோவும் அப்படியே வாடா குர்ரான்னு போகிறான். அப்படியே ஹீரோ ரொம்பவே ஸ்லோவாக வர்றான். பின்னாடி திரும்பி ஒரு செகண்ட் பார்க்குறான். அவன் பையனோட மூஞ்சியா ரொம்பவே சோகமாக இருக்குது. இவனை சிரிக்க வைக்கிறதுக்காக இது நம்ம ஒன்றுண்டான்னு சொல்லி மறுநாகத்தில் ஓடுறான். என்னானாலும் பரவாயில்லடா பார்த்துக்கலான்னு எல்லாத்தையும் வேகமாக முந்திட்டு போகிறான். யாரா சாமி இவன் அப்படின்னு எல்லாருமே பார்க்குறாங்க. கடைசியாக அந்த கோடை தொட போகிற நிலையில் அப்படியே கண் மங்குது, மூஞ்சி சொக்குது, தொபால்னு கீழே விழுவுறான் நம்ம ஹீரோ. இதுதான் இவனுக்கு இருக்கிற பிரச்சனையே. ஓவராக ஸ்ட்ரெஸ்ஸானாலோ எதாவது விஷயத்தை செஞ்சாலும் உடனே மயக்கம் போட்டுருவான். இதுதான் நம்ம ஹீரோட்ட இருக்க டிசப்பாயின்மெண்ட்டே. போட்டியெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயில, சாரா தோற்றதுக்கு பரவாயில்ல விடுங்கப்பா அப்படின்னு பேசிட்டு வராங்க 2 பேரும். நைட்டு நம்ம குட்டி பையனை தூங்க வச்சுட்டு நம்ம ஹீரோ தனியாக ஹீரோயின் கூட எடுத்த வீடியோஸ் எல்லாம் போட்டு பார்த்து ரொம்பவே எமோஷ்னல் ஆகிட்டு இருக்கான். ரொம்பவே முள்ளுக்குள்ளேயே ஒரு மாதிரி அழுதுகிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. அடுத்த நாள் காலையிலேயும் ஆகுது. அதாவது கொஞ்சம் மழை பெய்கிற மாதிரி தான் இருக்குது. மழை அப்படியே பெய்யுது. இதை பார்த்தோன்னே நம்ம குட்டி பையன் எந்திரிக்கிறான். அதாவது ஜனவரி போய் பார்க்குறான், மழை சடன்னு பெய்யுதா. இதை பார்த்தோன்னே ஐயோ மழை பெய்யுது ஆச்சு, அப்பா மழை பெய்யுதுப்பா அப்படின்னு சொல்லி ரொம்பவே குஷியோடு இருக்கான். அப்படியே ரெயின் கோட்லாம் போட்டு அப்படியே வெளியே ஓடிடுறான். அப்படியே எங்கடா ஓடுறேன்றான், நானும் ஓடுறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ பின்னாடியே ஓடுறான். கரெக்டாக அந்த ரயில்வே ஸ்டேஷன்கிட்ட தான் ஓடுறான். ஏன்னா அந்த புக்கில் பார்த்த மாதிரி நம்ம குட்டி பையனை ஓடிட்டே இருக்கான். பின்னாடி ஹீரோவும் போகிறான். பார்த்தா அங்கே யாருமே இல்லை. அதனால் சொல்லி சோகமாகி உக்காந்துட்டான் நம்ம குட்டி பையன். சரி வாடா அதெல்லாம் பொய்யிடா, புக்கில் பார்த்தலான்னு சொல்லி கிளம்பலான்னு போகையில் கரெக்டாக போகிற வழியில் தான் பார்க்குறாங்க. அந்த குகைக்கிட்டே வந்து ஒரு பொண்ணு வந்து ரொம்பவே படுத்திருக்கா.
யாரா இது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கே ஒரு நிமிஷம் பகீர்னு ஆயிடுது. என்னப்பா இந்த நேரத்தில் இங்கே ஒரு புள்ள அப்படின்ட்டு நம்ம குட்டி பையன் சொல்கிறான். அப்பா நம்ம அது அம்மா தான், வா போய் பார்க்கலாம். இல்லை நீ இங்கே இரு, கம்முன்னு இரு, நான் மட்டும் போய் பார்த்துட்டான்னு சொல்லி இல்லை பின்னாடியே வருது பாருங்க பொடுசு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குட்டி பையன் வந்துட்டு இருக்கான். போப்பா பொறுமையாக போப்பா, இல்லை அவனை அங்கே தாண்டா இருக்க சொன்னேன், பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு பையன் வாமா போய் அம்மா அம்மா அப்படின்னு சொல்லி ஆட்ட ஆரம்பிச்சிட்றானா. இல்லை யாருன்னே தெரில, எங்கடா போய் ஆட்டுறேன்னு பார்க்கல. கரெக்டாக அந்த யாருன்னு பார்த்தா ஹீரோயின் தான். நம்ம ஹீரோக்கெல்லாம் தூக்கி வேறி போட்டுருது. ஒரு வேளை புக்கில் படித்ததெல்லாம் உண்மையாக தான் இருக்குமோன்னு அவனே நம்ப ஆரம்பிக்கிறானே பார்த்துக்கோங்களேன். நம்ம ஹீரோயின் நீ யாருப்பா அப்படின்னு கேட்கல, இன்னும் யாருன்னு தெரில அம்மா, நான் தான் உங்கள் பையன், குட்டி பையன் அப்படின்னு சொல்லிட்டு, ஓ நீதான் என் பையனா, ஆமாம்மா நீங்கள் உங்களுக்கு என்ன மறந்துருச்சா மேகலோகத்துலேருந்து வந்தனால அப்படின்னு கேட்கல. நம்ம ஹீரோவும் அப்படியே பார்த்துட்ருக்கான், ஒரு மாதிரி மெய் மறந்து பார்த்துட்ருக்கான். நம்ம ஹீரோயினை வீட்டுக்கு கொண்டு வராங்க. ஹீரோவும் இது குட்டி பையனும் தனியாக பேசிக்கிறாங்க, நிறையவே பேசிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு பழசெல்லாம் மறந்துடுச்சு, அதை நம்ம தான் இப்போ ஞாபகப்படுத்தி கொண்டு வரணும்டா, ஓகேவா, இதுதான் நம்ம பிளான் அப்படின்னு சொல்லி குட்டி பையன் ஹீரோட்ட சொல்கிறான். ஓகேன்னு அவனு ஒத்துக்கிறான். வந்து எதாவது அடிச்சு விட்றாங்க. உங்களுக்கு கீழே வந்ததில் எல்லாம் மறந்துடுச்சு போல் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தப்போ. ஆமாம்ப்பா மறந்துடுச்சு அப்படின்னு நம்ம குட்டி பையன் சொல்கிறான். நம்ம ஹீரோ அப்படியே எடுத்து கொடுக்குறான். உங்களுக்கு எல்லாமே மறந்துடுச்சு, நான் இனிமேல் ஞாபகப்படுத்திடுறோம், ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தனால உங்களுக்கு எல்லாம் மறந்துடுச்சு, கீழே வர முட்டிட்டீங்களா, ஆமாம்மா முட்டிட்டீங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் நல்லாவே பிரெயின் வாஷ் பண்ணிட்டு ஹீரோயின் ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி இருக்கா, இங்கே போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஆயிடுது. நம்ம குட்டி பையன் ஹீரோயின்கிட்ட தான் தூங்குறான். நம்ம ஹீரோ வந்து உண்மையாலுமே ஹீரோயின் தானா, கதையெல்லாம் உண்மை தானே அப்படின்னு சொல்லி தொட்டு பார்க்குறான். அப்படின்னு உண்மையாலுமே ஃபீல்லாம் இருக்குது, நிஜமாலுமே தான் ஹீரோயின் தான் அப்படின்னு சொல்லி நம்புகிறான் நம்ம ஹீரோ. அடுத்த நாள் காலையில் வேகமாக வேலையெல்லாம் முடிக்கிறோம். போய் ஹீரோயின் கூட கொஞ்சமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான். எல்லா வேலையும் முடிச்சுட்டு வேகமாக வீட்டுக்கு போயிடுறான். இன்றைக்கி குட்டி பையன் பட்டனை இன்றைக்கி நம்ம ஹீரோயின் பார்த்து, இல்லை இங்கே வா, பட்டனை தப்பாக போட்டிருக்கு பாரு, ஒழுங்காக போடுன்னு சொல்லிட்டு அதை கரெக்ட் பண்ணிடுறான். நம்ம ஹீரோவும் கரெக்டாக ஷூவெல்லாம் போட்டு வரான். இதை பார்த்தோன்னே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஹீரோவுக்கு. நம்ம ஒரு பார்வை பார்க்குறாங்க நம்ம ஹீரோயின். என்னடா இது இப்படி பார்க்குறா அப்படின்னு பார்க்கல, நம்ம தலைவன் ஜிப்பு போடாமல் இருக்கிறியா ஆத்தாடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி ஜிப்பை போட்டுடுறான். ஓகேடா வாடா போகலாம், அவனுக்கு சாப்பிட்டு சமைச்சிருக்கேன், போய் சாப்பிட்டுக்கன்னு ஹீரோ சொல்லல, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பி விட்றாங்க. நம்ம குட்டி பையனை ஹீரோ ஸ்கூலில் விட்டுறான். இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின் வீட்டில் இருக்க எல்லாத்தையும் புரட்டி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தான் ஒரு பர்சுக்குள்ளே ஒரு ரிங்கு கிடக்குது, அதான் அவங்க வெட்டிங் ரிங்கு போல். இதை போட்டு பார்க்குற கேப்லேயே நம்ம குட்டி பையன் ஸ்கூலில் விட்டு வந்துடுறான். அதுக்காட்டி எங்கடா வந்துட்டேன், இன்றைக்கி எந்த ஸ்டாஃபும் வரலைன்னு சீக்கிரம் விட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லல. ரெண்டு பேரும் சேர்ந்து ஜாலியாக கேம்ஸ் எல்லாம் விளாட்றாங்க. நம்ம ஹீரோயின் வந்து குட்டி பையன் விட்டு கொடுக்கலாம் அந்த மாதிரிலாம் நினைக்கல, எல்லா விஷயத்திலும் அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. நம்ம குட்டி பையன் தான் ஹீரோயின் விட்டு தரான், நான் தான் உங்களுக்கு விட்டு தந்தம்மா அப்படின்னு சொல்லி ஜாலியாக கேம்லாம் போகுது. ரெண்டு பேரும் ஜாலியாக விளாட்றாங்க. எங்கே நம்ம குட்டி பையனுக்கு ஒன்று கூட விட்டு தரல நம்ம ஹீரோயின், எல்லாமே அவங்களே பண்ணுறாங்க. நைட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கையில் எனக்கு அம்மா வைக்கிற ரைஸ் பால் சாப்பிடணும் போல் இருக்குப்பா அப்படின்னு நம்ம குட்டி பையன் சொல்லல. ஹீரோயினை தான் பார்க்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் ஏதோ ஒன்று செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஹீரோயின் அதை இதை போட்டு பசுக்கு ஏதோ செய்கிறாங்க. அதனால அந்த ரைஸ் பால் என்ன ஆகுதுன்னா டொப்பு டொப்புன்னு வெடிக்குது. நம்ம குட்டி பையன் ஆத்தாடி அப்படின்னு சொல்லி கீழே போய் விழுந்துக்கிறான். இதை பார்த்து நம்ம ஹீரோ வேகமாக போய் ஹீரோயினை கட்டி பிடிச்சிக்கிறான், ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு. கரெக்டாக அந்த குட்டி அந்த எண்ணெய் தெரிச்செல்லாம் ஹீரோ மேலே தெரிச்சிருது. கரெக்டாக உனக்கு ஒன்றும் ஆகலையேப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். ஹீரோயினுக்கு ஒன்றும் ஆகலை. அந்த அடிப்பட்ட புண்ணால் நம்ம ஹீரோவோட கரெக்டாக உட்காரக்கூட முடியல. இதை பார்த்தேனே நம்ம ஹீரோயின் அப்போ தான் குளிச்சுட்டு வராங்களா, என்ன இவர் இப்படி உட்கார துவச்சிட்ருக்காருன்னு அவங்க ட்ரெஸ்ஸை கழட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ வேறமான்னு நினச்சிக்கிட்டு அவன் ட்ரௌசர்லாம் கழட்டிகிட்டு இருக்கான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க நீங்கள், காலையும் அடிபட்டுருக்கு அப்படின்னு ஆயில்மெண்ட்டை தூக்கிட்டு வருவாங்களா நம்ம ஹீரோயின். ஓ ஆயில்மெண்ட்டு போட கழட்ட சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ தான் பனியனை கழட்டுறான். அப்படியே ஆயில்மெண்ட் போட்டுட்ருக்கையில தான், நம்ம ரெண்டு பேரும் லவ் மேரேஜ் இருந்தானே நீங்கள் சொன்னீங்க, அப்புறம் நம்ம லவ் ஸ்டோரி சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்கல. நம்ம லவ் ஸ்டோரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோயினை ஸ்கூல் படிக்கும் போது அவன் பார்த்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் எப்பயுமே டாப்பர் தான், அதான் நம்ம ஹீரோ இருக்கான்ல பேக் பெஞ்சரு, ஸ்கூலுக்கு வருவான் ஆனால் தூங்குவான். அவன் வந்து ஸ்போர்ட்ஸு தான் ஃபுல்லாக கவனம், ஃபுல்லாக ஸ்விம்மிங் சைடு போயிடுவான். நம்ம ஹீரோ ஃபுல்லாக சூப்பராக ஸ்விம் பண்ணுவான். அவன் ஸ்விம் பண்ணுறதை பார்த்து தான் இப்படி தான் ஸ்விம் பண்ணணும்னு கோச்சே சொல்லி கொடுப்பாரு. நம்ம ஹீரோ தான் அங்கே ஒரு மாடல் ஸ்விம்மிங்கில் அப்படின்னு. அப்போ ஒரு நாள் நம்ம ஹீரோயின் தத்தளிச்சிட்டு இருக்காங்க நீச்சல் தெரியாமல். இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான் போய் காப்பாற்றுறான். கரெக்டாக அவன் டைவெல்லாம் போட்டு நம்ம ஹீரோயினை காப்பாற்றிடுறான். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை அப்படியே தேங்க்யூ சொல்லிட்டு போயிடுறாங்க. அதே மாதிரி தான்
அப்போலேருந்து தான் நம்ம ஹீரோவுக்கு வந்து ஹீரோயின் மேலே ஒரு கண்ணு பிடிக்க ஆரம்பிச்சிடுது. ஒரு 2 நாள் கழித்து நம்ம ஃப்ரெண்டுக்காரன் கேட்குறான், யாரா அந்த பொண்ணு? யாருமே இல்லையேடா. இப்போ நீ சொன்னால் ஐடியா சொல்லுவே, இல்லைன்னா சொல்ல மாட்டேன்டா, பார்த்துக்க, கடைசியாக கேட்குறேன் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டுக்காரன் சொல்லல. நம்ம ஹீரோக்கு அப்படியே புறையிடுது. எப்பா சொல்கிறியா இல்லையா? யாருமே இல்லையேடா. ஓ அப்படியா, சேரான்னு சொல்லல. இல்லை அவள் தான்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவே ஒத்துக்கிறான். என்ன ஐடியான்னு சொல்கிறான் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டுக்காரனும் நல்லா யோசிச்சுட்டு கணக்கெல்லாம் போடுறியான். ஏதோ இப்போ பாரு, உனக்கு வந்து அந்த பொண்ணு 9% பிடிச்சிருக்கு, ஆனால் என் கணக்குப்படி அந்த பொண்ணுக்கு உனக்கு 98% பிடிச்சிருக்கு அப்படின்னு. இதை கேட்டு நம்ம ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி தான் சந்தோஷப்படாத, கொஞ்சம் ஆட்டிடியூடை மெயின்டைன் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். ஓ அப்படியா, அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? ஒரு நல்ல ஏதாவது அந்த பொண்ணு சிரிக்கிற மாதிரி ஏதாவது காமெடி சொல்கிறா, அப்போனா அந்த பொண்ணு ஈஸியாக கரெக்டாக இருண்டா அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டுக்காரன் சொல்கிறான். இதை கிட்டேனே ஓகேடா அப்படின்னு சொல்கிறான். அடுத்த நாள் போய் ஹீரோயின் உன்ட்ட தான் பெண்ணு இருக்கா அப்படின்னு கேட்குறான். அந்த பொண்ணு என்கிட்ட ஒன்றுமே இல்லையே, பெண்ணே இல்லையே அப்படின்றது. அவ்வளோதான், இவ்வளோ தான் கான்வர்சேஷன் அவங்களுக்குள்ள. அடுத்த நாள் டான்ஸ் கிளாஸ் தான். இப்போ நம்ம ஃப்ரெண்டுக்காரன் சொல்கிறான், உன் கூட தான் ஆடும் பாடுன்னு. பார்த்தா பேரை மாற்றி கொடுத்துட்டாங்க. நம்ம ஹீரோக்கு வேறு பொண்ணும் ஹீரோயினுக்கு வேறு பையனும் டான்ஸை கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு பாட்டு நிறுத்துறது நம்ம ஹீரோக்கு ஆடவே வரல. ஏன்னா நம்ம ஹீரோ வந்து லெஃப்ட்டு ஃபுட்றாமா, அதனால் அவங்க வேறு சைடு ஆடுறாங்க, இவங்க வேறு சைடு ஆடுறாங்க. டான்ஸில் என்னப்பா லெஃப்ட் ரைட்டுன்னு நல்லா ஆடுப்பா ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பாட்டை போடுறாங்க. அடுத்த தடவை பாட்டு நிற்கிது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் லெஃப்ட்டு போட்டுறான். ஓ நீ லெஃப்ட்டு போட்டுறாமா, ஹீரோவும் லெஃப்ட்டு போட்டுறதான், அவங்க கூட சேர்ந்து ஆடுறியா அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோவும் ஹீரோயினையும் பேரை போட்டுடுறாங்க. நம்ம ஹீரோக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அவன் கரெக்டாக டான்ஸு பண்ணுறான். நம்ம ஹீரோயின் காலம் மிதிச்சிடறான் தெரியாதனமா. ஓ சாரி நீ கீழே கொண்டு வந்துட்டு தொடச்சிட்டு மேலே எழுந்திரிக்கல. ஹீரோனுக்கு விழுமா துளுக்குன்னு மூக்கில். அவளை தான் ரத்தம் கொட்டுது. நம்ம ஹீரோயின் திரும்பி கூட பார்க்கல, அப்படியே போயிடுறாங்க ரத்தத்தோட. அன்னையிலேருந்து ரொம்ப நாள் பேசவே இல்லை 2 பேரும். ஸ்கூலோட கடைசி நாளாக வந்துருச்சு. நம்ம ஃப்ரெண்டு தான் சொல்கிறான், ஆளே பேசுகிறா, இதுக்கு மேலே விட்டால் பேச முடியாது அப்படின்னு. இல்லை நானே கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோயின் இவன் கூட ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். கரெக்டாக நம்ம ஹீரோயினும் வராங்க. அந்த ஸ்கூல் கடைசி ஏதோ போகிறாங்களே, அது மாதிரி தான் நம்ம ஃப்ரெண்டுக்காரன்ட்ட ஏதோ கிறுக்கிக்கிடு அப்படின்னு சொல்லி அந்த பேப்பர் கொடுக்குறோம். அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்டுக்காரனும் வாங்கி அதை எழுதுகிறான். நீ எதை கிறுக்கிக்கிடு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட்ட சொல்லலை. நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷமாக அவன் பெண்ணை வாங்கி ஏதோ எழுதி கொடுக்குறான். அப்படியே எழுதி கொடுத்தோன்னே ரொம்பவே சந்தோஷமாக போயிடுது. நம்ம ஹீரோக்கு பார்த்தா பெண்ணையும் தூக்கிட்டு போயிடுறான் நம்ம ஹீரோயின். பெண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஹீரோயின்கிட்ட பேசுகிறான்னு போவேல நம்ம ஹீரோயின் அங்கேருந்து அந்தங்காட்டி கிளம்பிடுறாங்க. மச்சான் அந்த பொண்ணுக்கும் உனக்கு பிடிச்சிருக்கு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டுக்காரன் வேறு. இப்போ ப்ரெசண்ட்டில் நம்ம ஹீரோயின் அந்த பெண்ணை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக நம்ம குட்டி பையன் அந்த நேரத்தில் கதை சொல்கிற நேரத்தில் வந்து, நாங்களும் மேகலோகத்துக்கு போயிட்டீங்களோன்னு நினச்சாமா அப்படின்னு சொல்லி மடியில் வந்து படுத்துக்கிட்டான். நம்ம ஹீரோ திரும்ப ஸ்டோரி சொல்ல ஆரம்பிக்கலாம், லவ் ஸ்டோரியை. நம்ம ஹீரோ டெய்லியும் ட்ரை பண்ணுவோம் போல நம்ம ஹீரோயினுக்கு. ஆனால் நம்ம ஹீரோயின் ஹலோ அப்படின்னு சொன்னோடனே பயத்துலேயே நான் அந்த ஃபோன் காலை கட் பண்ணிட்டு ஓடி போயிடுவான். நம்ம ஹீரோ நம்ம ஃப்ரெண்டுக்காரனும் பேசுகிறேன்னு எவ்வளோ தடுப்பான், ஆனால் அவனையும் மீறிட்டு ஓடி போயிடுவான். அன்றைக்கி ஒரு நாள் இப்படியே ஓடி போய் 2 வருஷம் ஆயிடுச்சு. இந்த தடவை பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அன்றைக்கி நைட்டு வந்து ரொம்ப இன்னைக்கு எப்படியோ பேசிடணும்ப்பா அப்படின்னு ட்ரை பண்ணுறான். நம்ம ஃப்ரெண்டுக்காரன் கரெக்டாக வந்து நின்றுக்கிறான். அது திரும்ப நம்ம ஹீரோயின் ஹலோன்னு சொல்லல. நம்ம ஃப்ரெண்டுக்காரன் போய் ஹீரோ தான் பேசணுமா, ஹீரோ அவங்க கூட ஏதோ சொல்லணுமா அப்படின்னு சொல்லி அந்த ஃபோனில் ஓடறி விட்டுறான். இனிமேல் நம்ம ஹீரோ பேசி தானே ஆகணும். நம்ம ஹீரோ ஏதோ பேசுகிறான். ஹலோ அன்றைக்கி வந்துட்டு கொடுத்தனால ஒரு பெண், அது எனக்கு வேணும், நாளைக்கு இந்த இடத்துக்கு வரியா, மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று பேசிடுறான். இதை பேசுகிறதுனால நம்ம ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுது. மச்சான் எல்லாம் ஒன்றால் தான் மச்சான், இல்லை நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு ரொம்ப ஜாலியாக இருக்கான் ஹீரோ. அடுத்த நாள் நம்ம ஹீரோயினை மீட் பண்ணதான் நம்ம ஹீரோ வரோம். ஆனால் நம்ம ஹீரோ வரக்கு முன்னாடியே ஹீரோயின் நாங்கள் மீட் பண்ணுறாங்க. இங்கே ரொம்ப வெயிலாக இருக்குல்ல ஹீரோயின் அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் வெயிலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பேசுறதுனே தெரியாமல் இருக்கான். கரெக்டாக நம்ம ஹீரோயின் பெண்ணையும் கொடுத்துக்கறாங்க, இந்தவன் பெண்ணு அப்படின்னு. அவன் ஹீரோவும் வாங்கிக்கிறான். ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொன்னோடனே சரி தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அங்கேருந்து கிளம்புறாங்க. நம்ம ஹீரோவுக்கு ஏதோ சொல்லணுமேடா பைத்தியக்காரா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். நம்ம ஏதாவது டீ குடிக்க போகலாம் அப்படின்னு ஒரு மாதிரி கேட்கல. நம்ம ஹீரோயினும் ஓகே குடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே எல்லாம் ஒரு டீ கடைக்கு தான் போகிறாங்க, ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. எல்லாம் சாப்பிட்டு ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் ரொம்பவே ஜாலியாக பேசிக்கிறாங்க, 2 பேரும் சிரித்து. நம்ம ஹீரோயினை பஸ் ஏற்றிருக்காங்க. நம்ம ஹீரோவும் பஸ் ஸ்டாப்புக்கு வந்திருக்கான். கரெக்டாக ஒரு பஸ்ஸு வருது. இந்த பஸ் ரொம்பவே ரஷ்ஷாக இருக்குது, நான் அடுத்த பஸ்ஸில் போய்க்கிறேன் ஹீரோ அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. ஹீரோ கூடயே கொஞ்சம் நேரம் இருக்கணும்னு. இன்னொரு பஸ்ஸும் வருது.
டிரைவர் சொல்கிறாரு, பாப்பா இதான் கடைசி பஸ் பாப்பா, ஏறுனா ஏறு, அடுத்த பஸ்ஸு வராது அப்படின்னு. இதை விட்டால் ஹீரோயினுக்கு வர வழி இல்லை. சரி ஹீரோ, நான் கிளம்புறேன், இனிமேல் நான் அடுத்த குவார்டர் லீவில் தான் உன்னை சந்திக்க முடியும், காலேஜ் படிக்கல சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸு இங்கே எடுத்துடுறாங்க. நம்ம தலைவன் வேகமாக ஓடுறான். அண்ணே பஸ் அண்ணே, டிரைவர் அண்ணே நிறுத்துங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ஓடுற பஸ்லேருந்து ஏறி நம்ம ஹீரோயின்கிட்ட ஒன்று கேட்குறான். நான் உனக்கு லெட்ரு போடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஏன்டா பைத்தியக்காரா, இதை கேட்கடா இவ்வளோ தூரம் வந்து அப்படியே நம்ம ஹீரோயின் ரொம்பவே சிரிக்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு மேலே இது காக்கா அதை பெயிண்ட் வச்சுருக்குமா மண்டையில், அதை அப்படியே துடைக்கிறாங்க ரொம்பவே சந்தோஷமாக. கரெக்டாக பின்னாடி கண்டக்டர் இருந்து, தம்பி என்னப்பா ஓடுற பஸ்ஸில் ஏறுற அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தோடு சேர்த்து இழுத்துட்டு போகிறாரு. இதெல்லாம் கேட்டுட்டு ப்ரெசனில் இருக்க குட்டி பையனே சிரிச்சிட்டு இருக்கான். அவங்க 3 பேருமே சிரிக்கிறாங்க, ஹீரோயினே சிரிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையிலே ஆயிடுதா, அதனால் நம்ம ஹீரோ திரும்ப வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்றான். கதையை நிறுத்திட்டு அப்படியே நல்லா வேலைக்கு போகல. திரும்ப அந்த பொண்ணு, நீங்கள் டேட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குற நம்ம ஹீரோவை பார்த்து, அந்த பொண்ணு அதெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். அந்த ஓனர்கார் இருக்கான்ல, நான் யாரையும் டேட் பண்ணி நினைக்கிறேன், பட் தப்பாக போட்டிருக்கேன், கோமாளி மாதிரி இருக்கீங்க பார்க்க அப்படின்னு அந்த சொல்லி சங்கடப்படுத்தி விட்றாங்க நம்ம ஓனரை. அந்த சீனை கட் பண்ணால் நம்ம குட்டி பையன் படிக்கிற ஸ்கூலில் தான் காட்டுறாங்க. அங்கே ஒரு பையன், எங்கள் அப்பா எப்பப்பெல்லாம் கார் வாஷ் பண்ணுறாரோ அடுத்த நாள்லாம் மழை பெய்யுதுடா, எங்கள் அப்பாட்ட சொல்லி கார் வாஷ் பண்ணாதீங்கன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை நம்ம குட்டி பையனை அப்படி கேட்குறான். இந்த சைடு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்பா மாதிரியே இருக்க அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி பிள்ளை சொல்லுது. ஏன்னு கேட்கல, எங்கள் அப்பாவும் இப்படி தான் மழையை ரசிப்பார், எனக்கு தான் பிடிக்காது, ஏன்னா மழை பெஞ்சதான் ட்ராண்ட்ரஃப் வருமே அப்படின்னு அந்த குட்டி பொண்ணு சொல்லுது. இதை கேட்டோன்னே நம்ம குட்டி பையன் இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு பார்க்குறான். அந்த சீனை அப்படியே கட் பண்ணணுன்னு வச்சுக்கோங்க. வீட்டில் நம்ம ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. அவங்க கார்டன் ஏரியாவுக்கு பக்கத்தில் ஒரு ஹவுஸ் இருக்குது, அங்கே தான் ஹீரோயின் ரூம் போல், பழைய ஹீரோயின் ரூமு. அதை அப்படியே உள்ளே போய் பார்க்குறாங்க. ஹீரோயின் என்ன இருக்குதுன்னு பார்த்தா அங்கே நிறையா வரைஞ்சி வச்சுருக்காங்க. நம்ம ஹீரோயின் முன்னாடி இருந்த ஹீரோயின் இப்போ வந்து, அதாவது பாஸ்ட் ஹீரோயின், நீங்கள் எது தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்போ நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஃப்ரெண்டோட கடைக்கு போய் பார்த்தா அவன் ஃப்ரெண்டு நம்ம ஹீரோக்காக ஒரு பொண்ணை பார்த்து வச்சுருக்கேன். மச்சான் இங்கே வேடா, அவனுக்கு ஒரு பொண்ணு பார்த்து வச்சுருக்கேன்னு நம்ம ஹீரோவுக்கு கடுப்பாயிருச்சு, வெளியே போயிடுறான். மச்சான் இதெல்லாம் அவன் நல்லதுக்கு தான் மச்சான் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டு எவ்வளோ சொல்லி பார்க்குறான். ஆனால் நம்ம ஹீரோ கேட்கல. அப்புறம் நிறுத்தி, யார் அந்த பொண்ணு அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டுக்காரன் ஒரே பேச்சு தான். ஹீரோ அப்படியே வெக்கப்படுறியான், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறியான். நம்ம ஃப்ரெண்டுக்காரனும் விடாமல், நீ பார்த்தே ஆகணும், இந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்குது, நீ பார்த்து மீட் பண்ணுன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப கடுப்பாயிருது. நான் அதெல்லாம் முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுறான். அவன் ஃப்ரெண்டுக்காரன் அந்த பொண்ணுட்டு சொல்கிறான், அவன் ரொம்ப சையே, அதனால் கிளம்பிட்டான். அவங்க வந்து ஹீரோவை பிடிக்கல, ஆனால் ஹீரோவோட ஃப்ரெண்டுக்காரங்களை அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதனால் இவங்க 2 பேர்த்துக்கு இப்போ செட் ஆகிடுச்சு ஒரு மாதிரி. அன்றைக்கி நைட்டு நம்ம ஃப்ரெண்டுக்காரன் ஹீரோ வீட்டுக்கு நைட்டு வரையான். என்னென்னு பார்த்தா ஒரு போதையில் ஒரு பெண் குயின் ட்ரெஸ் போட்டு, யாரா அது என் ஃப்ரெண்டோட மனசில் இருக்கிறது, நம்மச்சான் வீட்டில் வச்சுருக்கேன் அந்த பொண்ணை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்க்குறான். அப்படியே நம்ம ஹீரோ இன்னும் வெளியே வராங்க. என்ன சத்தம் அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இன்னும் முழிச்சுக்கிறாங்க. இவன் வந்து போடான்னு சொல்லி வெளியே துரத்தி விட்றான் நம்ம ஃப்ரெண்டுக்காரனா. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோயின் வெளியே வராங்க. நம்ம சின்ன போய் சொல்கிறான், வேணாமா அது பூதம் இருக்குன்னு. நம்ம ஹீரோவும் அவனை துரத்தி விட்டுறான். ஆனால் நம்ம ஃப்ரெண்டுக்காரன் பேக் கேட் வழியா அப்படியே உள்ளே வந்துடுறான். யார் இதுன்னு இன்றைக்கி நான் பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் முன்னாடி போய் நிற்கிறான். கரெக்டாக நம்ம ஹீரோயினை வெளியே வருவாங்களா, நம்ம ஃப்ரெண்டுக்காரன் ஹீரோயினை பார்த்து பயந்துடுறான். ஆத்தாடி நீ தான் இறந்து போயிட்டியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போறியான். அம்மா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பயந்து போய் கேட்டுக்கு வெளியே நின்று, காளி நீலி சூலி அல்லா கர்த்தரே ஒதுங்கி போ சாத்தானே அப்படின்னு நிறைய மந்திரால ஊதிட்டு இருக்கிறியான். இதை பார்த்து நமக்கு சிரிப்பு வருது. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. நம்ம ஹீரோவும் அப்படியே ட்ரை பண்ணுறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் கொஞ்சம் மென்டல் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லி மழுப்பிடுறான். நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க, அந்த லவ் ஸ்டோரி கொஞ்சம் கண்டினியூ பண்ணுறீங்களா ஹீரோ அப்படின்னு. நம்ம ஹீரோவும் சொல்கிறான், என்ன ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் படத்துக்கு போயிருப்பாங்க போல். அங்கே நம்ம ஹீரோ அப்படியே ரொமான்ஸாக கைப்பிடிக்கலான்னு போய் கைப்பிடிச்சிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் ஒன்றும் ரியாக்ஷனே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன் இவ்வளோ நேரமாக நம்ம ஹீரோயின் ஒன்றுமே ரியாக்ஷன் பண்ணலான்னு கொஞ்சம் திரும்பி பார்த்தா பின்னாடி இருக்கான், காலை பிடிச்சி தான் பண்ணாத்திட்டு இருந்திருப்பியான் ஹீரோ. இதை பார்த்தோன்னே ஹீரோக்கு சங்கடம் ஆகிடுச்சு. நம்ம ஹீரோயின் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவர் ஈவினிங்காக ஆகிடுது. பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கையில் நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோட பாக்கெட்டுக்குள்ளே கையை விட்றாங்க. இன்னும் தெரில, ஜாப்பனீஸ்லேயோ கொரியன்லேன்னு நினைக்கிறேன், அவங்க இப்படி தான் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க பட். அதனால் நம்ம ஹீரோவும் பாக்கெட்டுக்குள்ளே கையை விட்டுக்கிறியான். இதை பார்த்தோன்னே அப்படியே ப்ரெசென்ட்டில் காமிக்கிறாங்க. ப்ரெசென்ட்டில் நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே இருக்க நம்ம ஹீரோட பாக்கெட்டில் ஹீரோயின் கையை விட்டுக்கிறாங்க.
நம்ம ஹீரோ அப்படியே ஸ்டோரி சொல்லிகிட்டே இருக்கான். ஒரு நாள் நம்ம ஹீரோயினோட ட்ரக்கிங்க்கு போயிருக்காங்க போல். நம்ம ஹீரோ தான் கூட்டிகிட்டு போயிருக்கான். எங்கடா இவ்வளோ நேரம் கூட்டிகிட்டு போகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மலைக்கு மேலே இருந்து கீழே ஓடுற படத்தை டெலஸ்கோப்பில் எடுத்து பார்க்குற மாதிரி ஒரு செட்டப்புக்கு கூட்டிகிட்டு போயிருக்கான் நம்ம ஹீரோ. பார்த்தா ஒரு டெலஸ்கோப் தான் இருக்குது, ஆனால் 2 பேர் இருக்காங்கல்ல, அதனால் மாற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. படம் வேறு ரொம்ப சீரியஸாக போதா, அதனால் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து பார்க்குறாங்க. அப்படியே நம்ம ஹீரோ பிடிங்கிறான். சரி ஹீரோயின் பார்க்கட்டுன்னு ஹீரோயின்கிட்ட கொடுக்குறான். அப்படியே இந்த செகண்டில் நம்ம ஹீரோயின்கிட்ட கிஸ் அடிச்சிடலான்னு வரையில் நம்ம ஹீரோயின் டபால்னு ஒன்று விடுவாங்களாம். என்ன கொசு வருது இடையில அப்படின்னு நமக்கே பார்க்க ரொம்பவே சிரிப்பாக இருக்கும். சரின்னு சொல்லி நம்ம ஹீரோ செகண்ட் டைம் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இல்லாமல் இந்த தடவை ரொம்ப ரெடியாகி கரெக்டாக விஷயம் கொடுத்தாரோம். ஸோ ப்ரெசன்ட் லைஃப்பை தான் காட்டுறாங்க. இப்போ காலையில் ஆகிடுது, எப்பவும் போல் எல்லாம் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல ஹீரோ போட்ட ரிங்கை பார்த்துக்கிட்டு அப்படியே கீழே ஒரு புக் இருக்குது. என்ன புக்குன்னு உங்களுக்கே தெரியலை. ஃபஸ்ட்டு ஒரு கசனில் அந்த புக்கு தான். அந்த புக்கு எடுத்து ஹீரோயின் பார்க்குறாங்க. மேகலோகத்துலேருந்து அவங்க அம்மா பார்க்குறாங்க, கீழே வராங்க, கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு திரும்ப போயிடுறாங்க. இந்த புக்கை படிச்சுட்டு இதான் நிஜ கதை போல், ஒருவேளை அவங்களும் இந்த மாதிரி தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் இந்த கதையை நம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளோ நாள் அவங்களோட பையன் ஃபேமிலிக்குள்ள டைமே ரொம்பவே ஸ்பெண்ட் பண்ணாத ஹீரோயின் இப்போ கொஞ்ச நாளாக ரொம்பவே நல்லாவே ஸ்பெண்ட் பண்ணுறாங்க டைமை. ஜாலியாக விளாட்றாங்க. நிறையா 3 பேர் சேர்ந்து ஊர் சுற்றலாம் போகிறாங்க, ட்ரெக்கிங் மாதிரி ஜாலியாக. நம்ம ஹீரோ கூட அப்புறம் நம்ம குட்டி பையன் கூடலாம் ஜாலியாக விளாட்றாங்க நம்ம ஹீரோயின். ரொம்பவே சந்தோஷமாக போயிட்டுருக்கு. ஒரு நாள் நம்ம ஹீரோயினையும் குட்டி பையனையும் வச்சு உப்பு மூட்டை தூக்கிட்டு போய்கிட்டு இருந்தான். அப்படியே உப்பு மூட்டை தூக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்த டயர்ட்லேயே அவன் ரொம்ப இதாக வேலை செஞ்சு அப்படியே மயங்கி விழுந்துருவான்ல, அதான் பைப்பில் விழுந்துட்டான். இந்த பிரச்சனையை பற்றி நம்ம ஹீரோயினுக்கு இப்போ தான் தெரியும் போல். இவன் ரொம்ப இதாக பண்ணால் கீழே மயங்கி விழுந்துருவான்னு. இதை நம்ம ஹீரோட்ட கேட்குறான், இந்த பிரச்சனை இருக்குன்னு ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு கேட்குறக்கு, இந்த பிரச்சனை நான் சரியாயிருன்னு தான் நினச்சேன், ஆனால் இது இவ்வளோ நாள் சரியாகாமல் இருக்கேன்னு தெரில அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறோம். சரி எப்படி இந்த நோய் உனக்கு வந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கல. அது ஒரு நாள் நீயும் நானும் ஒரு நாள் டேட்டிங்கோட லாஸ்ட் நைட்டில் இருந்தோம். அன்றைக்கி அடுத்த நாளைக்கு எனக்கு ஸ்விம்மிங் காம்படிஷன் இருந்துச்சு. அதுக்கு நீ எனக்கு ஒரு கிஃப்ட் கூட கொடுத்த. அது என்னென்னா லக்கி லீஃப்னு ஒரு 5 இதழ் கொண்ட ஒரு லீஃப். அடுத்த நாள் நான் நைட்டு ரெஸ்ட் எடுக்காமல் ஃபுல் நைட் நான் ஸ்விம்மிங் பூலில் தான் ஸ்பெண்ட் பண்ணேன். அதனால தான் எனக்கு இப்படி ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக நான் ஸ்விம்மிங் ப்ராக்டிஸ்லேயே இருந்தேன். அதுக்கு அடுத்த நாள் ஃபுல் டேவும் நான் ஸ்விம்மிங் ப்ராக்டிஸில் தான் இருந்தேன். அதிகமாக சாப்பிடக்கூட இல்லை. அதனால் ரொம்பவே ப்ராக்டிஸ் பண்ணனால என்னால் ஸ்விம்மிங் பூல்லேயே இருக்க முடியல. அதை விட்டு வெளியவும் வர முடியல. என்ன பண்ணுறதுனே தெரில. அப்படியே ஆடாமசியாமல் உறைஞ்சி போயிட்டு ஸ்விம்மிங் பூலில். அதுக்கு அடுத்த நாள்லேருந்து தான் அவனால் ஒன்றுமே பண்ண முடியல. ஓவர் ஸ்ட்ரெயின் ஆனால் அவன் மயக்கம் போட்டான். அதுக்கு அடுத்த நாள் காலையில் என்ன ஆச்சுன்னா, நம்ம ஹீரோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, அதனால் நம்ம ஹீரோயின் கூட இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு தவறான முடிவு எடுத்து ஹீரோயின்ட்ட பிரேக்கப் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று சண்டை கட்டணும்னு சொல்லி சண்டை கட்டிட்டு நம்ம ஹீரோயின் கூட பிரேக்கப் பண்ணிடுறான் ஹீரோ. இதை கேட்டோன்னே ஏன் இதை அப்படி ஆச்சு, ஏன் பிரேக்கப் பண்ணுற காரணமே இல்லாமல் ஹீரோயின் எவ்வளோ சொல்லியும் நம்ம ஹீரோ ஒரு பேச்சு கூட கேட்கல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை பிரேக்கப் பண்ணிடுறான். இதனால் 2 பேருக்கும் மனசுடைஞ்சு போயிடுறாங்க. கொஞ்ச நாள் கழித்து நான் உன்னை மீட் பண்ணேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அன்றைக்கி நான் உன்னை மீட் பண்ணுறப்ப நான் அவன்கிட்ட பேசலான்னு தான் நினச்சேன். ஆனால் அந்த நேரத்தில் தான் நீ வேற ஒரு காரில் ஏறி போயிட்டேன். ஸோ அதனால் அவன் கூட பேச முடியல. சரி இதுக்கு மேலே உன்னை பார்க்க முடியாது அப்படின்னு நான் நினச்சி அங்கேருந்து கிளம்பிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நான் உன்னை ஒரு 3 மாதமாக பார்க்கவே இல்லை. 3 மாதம் கழித்து எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. நீ தான் ஃபோன் பண்ணி என்னை சீக்கிரம் ரயில்வே ஸ்டேஷனில் பாரு அப்படின்னு. நான் ஒன்றுமே யோசிக்கல, டைரெக்டாக அங்கே போய் நின்ட்டேன். என்ன ஆச்சோ ஏதாச்சோலாம் எனக்கு தெரியாது. ஆனால் நீ அங்கேருந்து வந்த, இதுக்கு மேலே சண்டையே போட மாட்டேன்னு சொல்லி என்னை அப்படி ஹக் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான். பிரேக்கப்பும் இல்லை, ஒன்றும் இல்லை. 2 பேர் ஜாலியாக இருந்தோம். இப்படின்னு நம்ம ஹீரோ லவ் ஸ்டோரியை சொல்லி முடிக்கிறோம். இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு மேலே நம்ம 2 பேரும் ஒன்றாவே இருக்கலாம் ஹீரோ அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ப்ரெசென்ட்டில் காமிக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே காலையில் 3 பேரும் ஜாலியாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்ப எல்லாம் ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கப்ப நியூஸில் ஒன்று சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மழைக்காலம் இன்னும் சிறிது நாட்களில் இன்னும் ஒரு வாரத்தில் முடிவடைய போகுது அப்படின்னு ஒரு நியூஸ் வருது. இதை கிட்ட நம்ம ஹீரோ அப்படியே வேகமாக போய் டிவியை ஆஃப் பண்ணிடுறான். எதுக்கு இந்த நியூஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். அவன் மனசுக்குள்ளேயும் ஒன்று இருக்குது, மழைக்காலம் முடிஞ்சால் அவங்க ஒய்ஃப் போயிடுவாங்களோ அப்படின்னு. நம்ம ஹீரோயினை கொஞ்சம் மதியானம் வேலை போய் பார்க்குறாங்க. ஹீரோயின் ரூமுக்குள்ளே நிறையா புக்ஸ் எல்லாம் இருக்குது.
எதையோ மும்மரமாக படிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன படிக்கிறாங்கலாம் தெரியாது. ஸோ அன்னையிலேருந்து நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு போல் மழைக்காலம் வந்து அவங்க போயிடுவாங்க அப்படின்னு. அதனால் நம்ம ஹீரோயின் நம்ம குட்டி பையனுக்கு வந்து ஆம்லேட் போட சொல்லித்தராங்க. அவனும் அழகாக போட்டு பிடிச்சிட்டாப்பா, நானே ஆம்லேட் போட்டேன்ப்பா அப்படின்னு தைரியமாக சொல்கிறேன். நம்ம குட்டி பையன் குளிக்கையில் அவங்க அப்பா கிட்டே கேட்குறான், அப்பா மழைக்காலம் முடிஞ்சால் நம்ம அம்மா நம்மளை விட்டு போயிடுவாங்களாப்பா அப்படின்னு. அவங்க அப்பாவுக்கு வார்த்தையே இல்லை என்ன சொல்கிறதுன்னு. அந்த புக்கை தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து அந்த புக்கை ஃபுல் பேஜை படித்து முடிச்சிட்டாங்க. அண்ட் திஸ் இஸ் ரியல் அப்படின்னு கடைசி பேஜில் இருக்குது. இதுக்கு மேலே அவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல. அப்படியே ஒரு மாதிரி சேடாக நிற்கிறாங்க. நம்ம குட்டி பையன் ஸ்கூலில் ஏதோ காம்படிஷன்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா அவங்க போக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம குட்டி பையனுக்கு எல்லா வேலையும் கற்றுக் கொடுக்குறாங்க. சமைக்கிறது, பாத்திரம் வளர்க்குறது, வேக்யூம் பண்ணுறது, துணி துவைக்கிறது எல்லாமே கற்றுத் தராங்க. ஏன்னா இதுக்கப்புறம் அந்த குட்டி பையன் எல்லாம் செய்யணும். குளிக்கிறது கொண்டு கத்துறான். நகை வந்து மண்டையில் படக்கூடாது, ஸ்கின் மட்டும்தான் படணும். ரைட், அந்த மாதிரி தான் குளிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம குட்டி பையனுக்கு எல்லாமே சொல்லித்தராங்க நம்ம ஹீரோயின். ஒரு நாள் நைட்டு சின்ன வயசில் எடுத்த வீடியோலாம், அந்த குட்டி பையன் பிறந்தப்போ வீடியோலாம் இருக்குல்ல, அந்த வீடியோலாம் பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க நம்ம ஹீரோயின். ஒரு நாள் நம்ம ஹீரோ ஸ்விம்மிங் பூலில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு ஃபோன் வருது. நம்ம குட்டி பையனோட அப்பா தானே நீங்கள், உங்கள் பையன் என்ன பண்ணி வச்சுருக்கான் தெரியுமா, கார் ஃபுல்லாக சோப்பு நிறையா அப்படி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லல. நம்ம ஹீரோ என்ன விஷயம்னு வந்து பார்க்குறான். நம்ம குட்டி பையன் கை கட்டி நிற்கிறான். உங்கள் பையன் சோப்பு அடிச்சு வச்சுட்டான், ஏன் இப்படி பண்ண காரில் ஏன் சோப்பு நிறைய ஊற்றுனேன் அப்படின்னு கேட்குறேன். உங்கள் பையனை நல்லா டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிட்றாங்க. நம்ம ஹீரோக்கு ரொம்பவே கடுப்பாகிடுது குட்டி பையன் மேலே. நம்ம குட்டி பையன் அழுதுகிட்டே சொல்கிறான், அவன் தான் சொன்னான் அவங்க அப்பா எப்போல்லாம் காரு க்ளீன் பண்ணுறாரோ அப்போல்லாம் மழை பெய்யுன்னு, அதுதான்ப்பா பண்ணேன் கார், அதனால தான் க்ளீன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுதுகிட்டு சேடாக சொல்கிறான். ஹார்ட் பிரேக்கிங் மூமெண்ட்டாக. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு ரொம்பவே உடஞ்சி போயிடுறான் நம்ம ஹீரோவும். அதுக்கு அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, வெளியே கொடை எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டு வராங்க. மழையே வரல, மழைக்காலம் முடிஞ்சிச்சுன்னு நினச்சிக்கிறாங்க. அன்றைக்கி தான் நம்ம குட்டி பையன் ஸ்கூலில் காம்படிஷன் நடக்குது. நம்ம குட்டி பையனும் பார்ட்டிசிபேட் பண்ணுறான். அவங்க ஹீரோயின் வந்து வெளியே நிற்கிறாங்க. ஹீரோ வருவாங்க, 2 பேரும் சேர்ந்து போகலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. குட்டி பையன் கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணுற நேரமும் வந்துருச்சு. ஆனால் நம்ம ஹீரோ இன்னும் ஆளவே காணோம். சரின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கான். அவனுக்கு இன்னும் வேலை முடியல. அந்த நேரத்தில் அங்கே ஒரு பையன் தத்தளிச்சுட்டு இருக்கியான், உசுருக்கு போடாடிட்டு இருக்கியா நீச்சல் குளத்தில், யாராவது போய் காப்பாற்றுங்க, ஹீரோ போடா அப்படின்னு சொல்லி ஓனருக்காரன் சொல்கிறான். நம்ம ஹீரோ ஒன்றுமே எதிர்பார்க்கல, அப்படியே நான் குதிச்சிட்றான். என்ன ஆக போகுதுன்னெலாம் கவலைப்படாமல் நம்ம ஹீரோயின் ஃபோன் பண்ணிட்டுருக்காங்க. ஹீரோக்கு தான் எடுக்கலை. ஆனால் நம்ம ஹீரோயின்னே தனியாக நம்ம குட்டி பையன் பர்ஃபார்மன்ஸை பார்க்க போயிடுறாங்க. அங்கே எல்லா குழந்தைகளும் ஜாலியாக பாடுறாங்க. நம்ம குட்டி பையன் மட்டும் ரொம்பவே சோகமாக இருக்கான். அவங்க அம்மாவும் வந்துடுறாங்க பையன் பாடுறத பார்க்க. அதோட நம்ம ஹீரோயின் தான் வந்து பார்க்குறாங்க. நம்ம எல்லோரும் ஒருத்தங்களாம் வந்து நான் இதாக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பையன் வந்து நான் பைலட் ஆக போகிறேன், இன்னொரு பொண்ணு வந்து நான் டாக்டர் ஆக போகிறேன், நல்லா பெண்மணியாகவும் ஆகுவேன், நான் நல்லா ரீல்ஸ் பண்ணுவேன், ஆக்டர் ஆகுவேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. நிறைய பேர் நிறைய அவங்க கோல்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. குட்டி பசங்கள்லாம் சில நம்ம குட்டி பையன் தான் சொல்லணும். இப்போ அவன் ரொம்ப அமைதியாக நிற்கிறான். அப்புறம் எல்லாருமே அந்த குட்டி பையனே பார்க்கையில் அவன் சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, எனக்கு ஆம்லேட் போட தெரியும், அப்புறம் துணி வைக்கவும் தெரியும், எனக்கு நல்லா குளிக்க தெரியும், நகம் படாமல் கையை மட்டும் வச்சு குளிக்க தெரியும், இது எல்லாத்துக்கும் மேலே நான் நல்லா சமைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் எங்கள் அம்மாவுக்கு தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சேடாக அவன் மனசில் இருக்கிறத அப்படியே சொல்லிடுறான். எல்லாருமே நம்ம குட்டி பையனுக்கு கிளாப் பண்ணுறாங்க. அந்த சின்ன கட் பண்ணால் நம்ம ஹீரோவை காப்பாற்றிடுறான் அந்த ஒரு பையனை. இங்கே நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. வெயில் காலம் ஃபுல்லாகவே வந்துடுச்சு, மழை காலம் சுத்தமாக போயிடுச்சு. அவ்வளோதான், நம்ம ஹீரோயின் இங்கேருந்து கிளம்புற நேரம் வந்துடுச்சுன்னு அவங்களுக்கே தெரியுது. அங்கே நம்ம குட்டி பையன் அந்த பொண்ணு சொல்கிற வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இனிமேல் ஜாலி தான் அப்படின்னு. இங்கே நம்ம ஹீரோ வேகமாக ஓடி வரான். வெயில் வேறு அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே வேகமாக ஓடுறான் நம்ம ஹீரோயினை பார்க்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம குட்டி பையன் தான், அவனும் ஹீரோயினை பார்க்க வேகமாக ஓடி வரான். இந்த சைடு நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. அவன் ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல ஹீரோயின் வந்திருப்பாங்களா, அந்த இடத்துக்கே திரும்ப வந்துடுறாங்க. திரும்ப அவங்க மேகலோகத்துக்கே போகிறேங்கன்னு அவங்களுக்கே தெரிஞ்சது. அதனால தான் அந்த இடத்துக்கே வந்துட்டாங்க. சரி அவ்வளோதான் முடிஞ்சுக்கிடுச்சு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கையில பின்னாடி இருந்து நம்ம குட்டி பையன் ஓடி வருவான் பாருங்கள். அம்மா என்னை விட்டுட்டு போயிடாதீங்க மேகலோகத்துக்கு அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே வந்து நம்ம ஹீரோயினை கட்டி பிடிச்சிக்கிற குட்டி பையன். அவங்க அம்மாவும் நிறைய அட்வைஸ் சொல்கிறாங்க. இனிமேல் நான் உனக்கு தேவையே பட மாட்டேன், எல்லாமே உனக்கே தெரியும், மறக்காம அப்பாவை பத்திரமா பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோயினை பார்க்க வேகமாக சைக்கிள் எடுத்துகிட்டு வரான். அவள் எங்கேயாவது போகிறா அதுங்காட்டி பார்க்கணுன்னு சொல்லிட்டு சைக்கிள் வேறு கீழே விழுந்து உடஞ்சிருந்ததுனால ஓடி போறியான். கால் வேறு அடிபட்டுருச்சு ஹீரோக்கு.
இந்த சைடு நம்ம குட்டி பையனும் ரொம்பவே ஃபீலிங்காக பேசிகிட்டு இருக்கான். கவலைப்படாதடா, அம்மா உன்னை கண்டிப்பாக மேகலோகத்துலேருந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன், நீ சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து குட்டி பையன்கிட்ட சொல்கிறாங்க. அப்படி இப்படி பேசி ஒரு வழியாக நம்ம குட்டி பையன் எப்படியோ சமாதானம் ஆகிட்டான். இந்த சைடு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நல்ல காலை வச்சுக்கிட்டு நடக்க முடியாமல் நடந்துட்டு வரேன், எப்படியாவது ஹீரோயினை பார்த்துடணுன்னு. அப்போ தான் நீங்கள் நைட்டு என்ன சொன்னாங்க ஞாபகம் வருது, ஹீரோ நான் நாளைக்கு மேகலோகம் போயிடுவேன்ல அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க சிரிச்சுக்கிட்டே. அதாவது அவங்களுக்கே தெரிஞ்சிருது, முந்தானத்தே தெரிஞ்சிச்சு போல் இங்கே இன்னும் கொஞ்சம் நாளில் இங்கே இருக்க மாட்டாங்க, போயிடுவாங்கன்னு. நம்ம ஹீரோக்கும் என்ன சொல்கிறதுனே தெரில. அதே இப்போ ப்ரெசென்ட்டில் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ நடக்க முடியாமல் நடந்துட்டு வந்து ஹீரோயினை பார்த்துட்றான். அவங்க 2 பேரும் ஒரே வார்த்தை கூட பேசலை. ஹீரோ வந்து பார்த்துட்டு தலையாடுறான், ஹீரோயினும் பார்த்துட்டு தலையாடுறாங்க. 2 பேரும் ஒரு சின்ன ஸ்மைல், அவ்வளோதான். அந்த ஸ்மைல்லே எல்லாமே புரிஞ்சிருக்கும். ஹீரோயின் அங்கேருந்து மேங்கலோகத்துக்கு அப்பயே மறைஞ்சு போயிடுறாங்க. ஒரு மாதம் கழித்து காமிக்கிறாங்க. நம்ம குட்டி பையனே ஆம்லேட் போட்டுகிட்டு இருக்கான், அவனையும் ஷார்ப்னர் சீவிக்கிறான், எல்லாமே நம்ம குட்டி பையனே பண்ணுறான். இதை எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு படத்தை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இப்போ கூட ஹீரோயின் ஃபோட்டோ மொத்தம் கொடுத்துட்டு தான் போகிறான். வேலையில் கூட ஜாலியாக இருக்கான். இப்போ வந்து அவன் ஸ்விம்மிங் ட்ரெயினராக இருக்கான், அதாவது ஸ்விம்மிங் பூலில் ஸ்விம்மிங் ட்ரெயினராக இருக்கான். இப்போ அவனுக்கு அந்த பிரச்சனையே இல்லை, அந்த ஸ்ட்ரெஸ் பிரச்சனையே. ஆக்சுவலாக ஹீரோயின் ரூமில் ஒரு புக் இருக்குல்ல, அதை இப்போ தான் நம்ம ஹீரோவே எடுத்து பார்க்குறான். அந்த புக்கில் என்ன இருக்குன்னா, நான் உன்னை ஏற்கனவே ஃபஸ்ட் டைம் எங்கே பார்த்துருக்கேன் தெரியுமா, ஒரு நாள் நான் ஒரு ஸ்ட்ரீட்டில் நடந்து போயிட்டு இருந்தேன், அப்போ தான் நான் ஒரு கொடைக்குள்ள உன்னை பார்த்தேன், அப்போலேருந்து உன்னை எனக்கு பிடிச்சி போயிடுச்சு, அதனால தான் உன்னை லவ் பண்ணேன், நானும் கூட வந்தேன், ஸ்விம்மிங் பூலில் இருக்கிறப்ப வேணும்னே தான் நான் நீச்சல் எடுத்து தெரியாத மாதிரி நடித்தேன் அப்படின்னு நிறைய எழுதியிருக்கு. அன்றைக்கி பிரேக்கப் ஆனப்போ என் ஃப்ரெண்டு கூப்பிட்டுருந்தான் ஒரு ப்ராஜெக்ட் விஷயமாக ப்ரிண்ட் அவுட் போட. அன்றைக்கி நான் போகவே இல்லை, நான் உன்னை பார்க்கவே இல்லை. ஆனால் போக போக நான் நீ அங்கேருந்து போகிறத என் கண்ணில் பார்த்தேன். சரி, அப்போவே வண்டியை நிறுத்த சொல்லிட்டு நானும் உன் பின்னாடியே வந்தேன், ஆனால் நீ அங்கேருந்து போய்கிட்ட. அப்புறம் என்னதான் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் உன் பின்னாடியே வேகமாக வந்துட்டு இருந்தப்போ தான் ஒரு லாரி வேகமாக வந்து சடனாக என் மேலே முட்டிருச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. என் பக்கத்தில் யாருமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. அப்படியே ரத்தம் வடிய நீ அங்கே இருக்கிற மாதிரியே இல்லை, எங்கேயோ ஓடி போயிட்ட. நான் எந்திரிச்சு பார்த்தேன்னா எனக்கு ஒன்றுமே ஞாபகம் இல்லை. கடைசியாக என்னை ஒரு பையன் எழுப்புற மாதிரி தான் எனக்கு ஞாபகம். யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி பையன் தான் நம்மளை எழுப்பிக்கிட்டு இருந்தான். அங்கே இருந்தால் நான் அப்படியே கொஞ்சம் 10 வருஷம் ட்ராவல் பண்ணி இங்கே வந்துட்டேன். என்ன மாயமோ மத்திரமோ தெரில, ஒரு வேளை அந்த கதைப்படி உண்மையாக என்னமோ. அப்போலேருந்து நான் உங்களை மீட் பண்ண ஆரம்பித்தேன். நமக்கும் ஒரு குடும்பம் இருக்குது, நம்ம வாழணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு இந்த புக்கில் எழுதியிருக்கு. இதை நம்ம ஹீரோவை படிக்கிறோம். இப்போ நம்ம ஹீரோயினோட ப்ரெசென்ட்டை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் கோமாவில் இருக்காங்க, அந்த ஆக்சிடெண்ட் ஆகி. இப்போ அப்படியே கரெக்டாக அவங்களுக்கு முழிப்பு வருது. முழிச்சோன்னே இவங்க கொஞ்ச நாள் கழிச்ச ஹீரோயின் வாழ்ந்த இடத்த, அதாவது அவங்க ஃபேமிலியாக வாழ்ந்தாங்களே அந்த இடத்துல போய் பார்க்குறாங்க. அது இன்னும் டெவலப் ஆகாமையே இருக்குது. அப்போ தான் நம்ம ஏன் பிரேக்கப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. ஹீரோயின் ஃபோன் அடித்து சீக்கிரம் நான் உன்னை பார்த்தே ஆகணும், என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ எல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோன் அடிக்கிறாங்க. அப்போ பார்த்தோம் அந்த சீனில் அந்த ஃபோன் தான் இது. ஃபோன் பண்ணி நான் உன்னை பார்க்கணும், ரயில்வே ஸ்டேஷனுக்கு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே போனோன்னே எதையுமே பேசாத, இனிமேல் நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஹீரோயின். நம்ம ஹீரோவுங்களாம் என்ன நடக்குதுன்னே புரியலை. அதாவது நம்ம ஹீரோ வந்து லவ் ஸ்டோரி சொல்லியிருப்பான்ல, அதில் இந்த சீன் வந்துருக்கலாம். அதை தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. இப்போ என்ன காமிக்கிறாங்கன்னா, நம்ம குட்டி பையனுக்கே ஒரு 15-16 வயசு ஆயிடுச்சு. அப்போ நம்ம ஹீரோ இந்த புக்கை படிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம ஃப்ரெண்டுக்காரன் கரெக்ட் டைமில் வரான். அவன் பேக்கரி கடை டெவலப் பண்ணி இன்றைக்கி நம்ம தம்பிக்காரனோட பிறந்தநாள் போல், இந்தாடா கேக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரன் வந்து தம்பிக்காரனை கொடுக்குறான் குட்டி பையனுக்கு. இப்போ அவன் பெரிய பையன் ஆகிட்டான். கேக்கெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு சாப்பிட்றான். அதில் இன்னும் அவங்க மேகலோகத்துலேருந்து ஹாப்பி பர்த்டே அப்படின்னு அந்த கேக்கில் எழுதியிருக்கு. நம்ம குட்டி பையன் வந்து ஃப்ரெண்டுக்காரன்ட்ட ஹெல்ப் கேட்குறான். கொஞ்சம் வேலை விஷயமா சிட்டி போகணும், என் ஃப்ரெண்டை பார்க்கணும், கொஞ்சம் ட்ராப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறான். நம்ம ஃப்ரெண்டுக்காரன் முதல்ல உங்கள் அப்பன் ட்ராப் பண்ணிருந்தேன், இப்போ உன்னையும் ட்ராப் பண்ணுமா, சரி வா வா ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக பேசிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க நம்ம ஃப்ரெண்டுக்காரனும் நம்ம குட்டி பையனும். நம்ம ஹீரோ தனியாக இருந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான், மேகத்தை பார்த்துட்டு இருக்கான். நீ மேகத்துலேருந்து நம்ம பையனை பார்த்து சந்தோஷப்பட்டுன்னு தெரியும் அப்படின்னு நினச்சி அவனும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். அப்படியே இந்த படத்தையும் முடிச்சு விட்டுறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க மக்களே. ஏன்னா இந்த படம் எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான படம். அதுவும் இல்லாமல் மறக்காமல் கீழே லைக் பட்டன் இருக்குல்ல, அதையும் அழுத்திடுங்க. சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்கப்பா உங்கள் யுவர் வாய்ஸ் தமிழை. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்ல. ஓகே, இந்த படம் நல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். டாட்டா பை பை, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.